10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6இல் 9வது கணக்கு பார்க்குறோம். ஒருவர் தான் பெற்ற ரூ. 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூ. 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூ. 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை எழுதிடலாம். கொடுக்கப்பட்டுள்ளது வாங்கிய மொத்த தொகையானது SNஓட மதிப்பு 65,000ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து முதல் மாதம் செலுத்திய தொகைங்கிறத ஏன்னு எடுத்துக்கலாம். ஏவானது 400. ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது டிஃபரன்ஸ் டியோட மதிப்பானது 300. எத்தனை காலம் தேவைப்படும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்னோட மதிப்பு என்னான்னு தெரியணும். கூடுதல் தெரிஞ்சதுனால SN ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. என்னோட மதிப்பு தான் கணக்கிட போகிறோம். n/2 2a, ஏவோட மதிப்பு 400 ப்ளஸ் n-1, டியோட மதிப்பானது 300. SN மதிப்பு தெரியும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 65,000. அந்த மதிப்பு எழுதிடலாம். n/2 இன்ட்டு 2 பெருக்கல் 4 8 800 ப்ளஸ் 300 பெருக்கல் n 300 n மைனஸ் 1 பெருக்கல் 300 300. இதை சுருக்கலாம். 65,000 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 800 மைனஸ் 300 500 ப்ளஸ் 300 n. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம். கணக்கிட வேண்டியது n மதிப்பு தான் அப்படிங்கிறதுனால 500 ப்ளஸ் 300 n ஈக்குவல் டு 65,000. இதை சுருக்கலாம். ப்ராக்கெட்டில் இருந்து 100 பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். n/2 பெருக்கல் 100. அப்போ என்ன மதிப்பு நமக்கு வரும்? 5 ப்ளஸ் 3 என்னன்னு வரும். ஈக்குவல் டு 65,000. கேன்சல் பண்ணிட்டோம்னா 50 n பெருக்கல் 5 ப்ளஸ் 3 n ஈக்குவல் டு 65,000. 50 வலது பக்கம் கொண்டு போயிடலாம். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 50ஆனது வலது பக்கம் போகிறப்ப நமக்கு வகுத்தல்ல மாறிடும். பை 50. 0 0 கேன்சல் ஆகிடும். 4 5 5 4 5 5 மீதி 1 3 5 15 2 0 ஆட் பண்ணிடலாம். அப்போ மதிப்பானது இங்கே இடது பக்கம் ப்ராக்கெட்டில் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 5 பெருக்கல் n 5 n ப்ளஸ் 3 3 n பெருக்கல் என்னங்கிறப்ப 3 n ஸ்கொயர் ஈக்குவல் டு 1300. எல்லாம் இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம்னா 3 n ஸ்கொயர் ப்ளஸ் 5 n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இதை சுருக்கி என்னோட மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம். n ஸ்கொயர் இருபடி சமன்பாடுங்கிறதுனால n ஸ்கொயரோட கெழுவையும் என்னோட மாறிலி உறுப்பையும் பெருக்கலாம். n ஸ்கொயரோட கெழுவானது 3, மாறிலி உறுப்பு மைனஸ் 1300ன்னு இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 13 பெருக்கல் 3 39 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். பெருக்கனா இந்த மதிப்பு, கூட்டனா 5ன்னு வரணும். அப்போ எந்த 2 எண்கள் எடுக்கலான்னா 65ஐயும் 60ஐயும் பெருக்கிட்டோம்னா மதிப்பு 3900ன்னு வந்துடும். கூட்டுறப்ப நமக்கு 5 வரணும் அப்படிங்கிறதுனால மைனஸ் 3900 வரணும். ப்ளஸ் 5ன்னு கூடுதல் வரணும். அப்போ பெரிய எண்ணுக்கு ப்ளஸ் குறியும் சிறிய எண்ணுக்கு மைனஸ் குறியும் கொடுத்துட்டோம்னா 65 மைனஸ் 60ங்கிறப்ப ப்ளஸ் 5 கூடுதலாக இருக்கும். n ஸ்கொயரோட கெழுவானது 1 இருந்ததுன்னா அப்படியே எழுதிடலாம். 3 இருக்கிறதுனால 3ஆல் இதை வகுத்துடலாம். பை 3. 1 3 3 2 3 6 0. அப்போ 3 n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 காரணிப்படுத்திட்டோம்னா நமக்கு மதிப்பானது n ப்ளஸ் 65/3. அங்கே கேன்சல் பண்ணுறப்ப என்ன வந்தது? 20ன்னு வந்தது. அப்போ n-20 ஈக்குவல் டு 0. 2 பகுதியாக பிரிச்சிட்டோம்னா 65/3 ஈக்குவல் டு 0 ஒரு மதிப்பு. n-20 ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு மைனஸ் 65/3 மைனஸ் 20 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 20. என்னங்கிறது மொத்தம் எத்தனை உறுப்புகள் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் நம்பர் நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. n ஈக்குவல் டு மைனஸ் 65/3 என்பது ஏற்புடையதல்ல.
therefore n ஈக்குவல் டு என்ன மதிப்பு 20. கணக்கிட வேண்டியது கடனை அடைக்க தேவைப்படும் காலம். therefore கடனை அடைக்க தேவைப்படும் காலம் 20 மாதங்கள் ஆகும். தேங்க்யூ.